கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நாளும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ அந்த கதாபாத்திரம் எங்கேருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு நபரை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். அப்போ அவருடைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாபேஸ். யாபேஸ் அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து தான், இன்னொரு வகையில் சொல்லணும்னா ஒரு தேவ மனிதரை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ யாபேஸ் அப்படிங்கிற பேரை நம்ம கேட்டால் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேதத்தை ரொம்ப கிரமமாக வாசிக்கிறவங்களுக்கு இந்த பெயர் ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட பெயராக இருக்கலாம். பொதுவாக வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆபிரகாம், தாவீது, ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா இந்த மாதிரி பெயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப அறிமுகமான ஒரு பெயராக இருக்கும். ஆனால் இந்த யாபேஸ் அப்படிங்கிற பெயர் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவரை குறித்த வேத பதிவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ அந்த வேத பதிவுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த யாபேஸை குறித்து வேதத்தில் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்கே தான் நம்ம பார்க்குறோம் இந்த யாபேஸ் அப்படிங்கிறத பற்றி. அப்போ இதனுடைய முதல் வசனம், அந்த 9வது வசனத்தில் யாபேஸினுடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவரை குறித்த அந்த சூழ்நிலைகளை பற்றி சொல்லிட்டு, 2வது அந்த 10வது வசனத்தில் அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை குறித்து இங்கே பதிவு செஞ்சுருக்கு. அப்போ இந்த யாபேஸ் அப்படிங்கிற பெயரினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வசனத்திலேயே அது இருக்குது. அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாபேஸ் தன் சகோதரர்களை விட மதிப்பு மரியாதை பெற்றிருந்தார். அவருடைய தாய், நான் ரொம்ப வேதனைப்பட்டு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவருக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ பெயர் அர்த்தத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். யாபேஸ் அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா வேதனை, இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா துயரம், துக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் யாபேஸுங்கிற பேரினுடைய அர்த்தம். இவங்க அப்பா அம்மாவுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய தாய் தகப்பன் பேர் அங்கே குறிப்பிடப்படலை. அவர் எந்த குடும்ப பின்னணியில் வந்தார் அப்படின்னு வேதம் எதுவுமே பதிவு செய்யலை. ஆனால் இவர் எந்த கோத்திரம் அப்படிங்கிறது வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த யாபேஸ் எந்த கோத்திரம்னா, இதே அதிகாரம் அந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் நம்ம பார்க்கும்போது 1 நாளாகமம் 4:1. யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். அப்போ யூதாவினுடைய கோத்திரத்தினுடைய அந்த வம்ச வரலாறை பற்றி சொல்லிக்கிட்டு வரும்போது தான் இங்கே 9-10 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யாபேஸை பற்றி அங்கே சொல்லியிருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னன்னா, இந்த யாபேஸ் அவர் யார், இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன, அடுத்து அவர் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார் இல்லைங்களா, அந்த ஜெபத்தில் இருந்து நம்ம தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது இந்த யாபேஸ் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இந்த 2 வசனங்களில் மட்டும்தான் இவரை குறித்த பதிவு இருக்குங்க. வேறு எங்கேயும் இவரை குறித்த பதிவுகள் வேதத்தில் எங்கேயுமே இல்லை. இவர் ஒரு ராஜாவா இல்லை நியாயாதிபதியா பிரபுவா எதுவுமே நமக்கு என்ன ஆகலைன்னா அங்கே பதிவுகள் இல்லை. யாபேசனுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது ரொம்ப சுருக்கமாக தான் என்ன ஆயிருக்குன்னா அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருடைய வாழ்க்கை, அடுத்து அவருடைய ஜெபம், இந்த 2 காரியங்கள் தான் அங்கே நம்ம பார்க்குறோம். இந்த 1 நாளாகமம் அந்த வம்ச வரலாறில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 1200 பேருடைய பேர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர்
கிட்டத்தட்ட அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 1 நாளாகமத்தில் கிட்டத்தட்ட அந்த 10 அதிகாரங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருனுடைய பேர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எல்லாமே மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பேர் மட்டும்தான் பதிவு செஞ்சுருக்கோம். அவனை பெற்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்ததியினுடைய பெயர்கள் மட்டும்தான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த 4வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் நீங்கள் பார்க்கும்போது இந்த யாபேஷை குறித்து ஒரு சிறப்பான பதிவு என்ன ஆயிருக்குன்னா அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்ற யாரை குறித்து அங்கே சொல்லிட்டு வரல. தேவன் பாருங்க பரிசுத்தாவி மூலமா இந்த காரியங்கள் அங்கே எல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு வரும்போது யாபேஷனுடைய பெயர் வர்ற இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில விசேஷித்த காரியங்களை என்ன ஆயிருக்குன்னா அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். யாபேஷை பற்றி என்ன காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னா 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமும் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்ப இந்த வசனத்தை நல்லா நம்ம கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதுல 2 நிலைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது யாபேஸ் இப்ப எப்படி இருக்கிறாரு, அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற 2 விஷயங்கள் இந்த வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது இப்போ யாபேஸ் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு அங்கே வசனம் சொல்லும்போது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ இவருக்கு யாரெல்லாம் இருந்திருக்கிறா, சகோதரர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேர்லாம் அங்கே பதிவு செய்யப்படலை. அப்பா அம்மா பேரே பதிவு செய்யப்படல, சகோதரர்கள் பேரும் அங்கே பதிவு செய்யப்படல. ஆனால் அந்த சகோதரர்கள் மத்தியில் இவர் எப்படி இருந்திருக்கிறாருன்னா ஒரு மதிப்பு மரியாதை நிறைந்தவரா, அதாவது கனம் உள்ளவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும்போது இவருடைய பிறப்பு ஒரு கனம் நிறைந்த ஒரு பிறப்பா இல்லை, அவருடைய பிறப்பு ரொம்ப வேதனையான ஒரு பிறப்பா இருந்திருக்குது. அதனால தான் அவங்க அம்மா அவரை பெற்றெடுக்கும் போது அவர் ரொம்ப துக்கத்தோட, அது என்ன காரணம்ங்கிறது நமக்கு சரியா தெரியல, வேதத்திலையும் பதிவு இல்லை. ஆனால் அவங்க அம்மா அவரை பெற்றெடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு துக்கம் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிறந்த பிள்ளைக்கு அவர் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா துக்கம் இல்லைன்னா வேதனைனே பேர் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் அப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியலை. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் ஆபிரகாம் என்ன பண்ணார்னா ஈசாக்குன்னு பேர் வச்சார். ஈசாக்குன்னா நகைப்பு. அப்போ எப்படி அவங்க அந்த பேரெல்லாம் கூப்பிட்டாங்க? ஈசாக்குன்னு கூப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமாக தெரியலைங்க. நகைப்பு சிரிப்புன்னு கூப்பிடுவாங்களா, அது எப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது அப்படி தான் பேர்கள்லாம் கூட இருந்திருக்குது. இப்போ ஏசா அப்படின்னா ரோமம் மிகுந்தவன். அப்போ ரோமம் மிகுந்தவன் அப்படின்னு கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இங்கே கூட பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் அவருக்கு என்னன்னு பேர் வச்சுட்டாங்கன்னா வேதனை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா யாபேசை குறித்த ஒரு சுருக்கமான தகவல்கள் தான் அங்கே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருடைய பேரினுடைய அர்த்தம் நம்ம பார்க்கும்போது வேதனை துக்கம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அந்த ஒரு பேர் அவருக்கு வைக்கப்பட்டுச்சுன்னா அவர் பிறக்கும்போது அவங்க தாய் ரொம்ப துக்கத்தில் என்ன ஆயிருக்காங்கன்னா அந்த பேரை அவருக்கு வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அவர் தற்போது சூழ்நிலை அது போல இருக்குதான்னு பார்த்தா இல்லை, அவர் தன் சகோதரர்கள் மத்தியில் ரொம்ப கனம் நிறைந்தவரா மதிப்பு மரியாதை நிறைந்தவரா இருந்தார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 வசனங்களை வச்சு இந்த யாபேசனுடைய வாழ்க்கை, அதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், அடுத்து அவருடைய ஜெபம், அதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், இது 2 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த முதல் வசனத்தில் இருந்து யாபேசுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாச்சிடலாம். 1 நாளாகமும் 4:9. 1 நாளாகமும் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே யாபேசனுடைய பிறப்பை முதலாவது நம்ம பார்க்குறோம். அவருடைய பிறப்பை குறித்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு பின்னணியில தான் அவருடைய பிறப்பு இருந்திருக்குது. ஏன்னா அவங்க தாய் எப்படி பெற்றெடுத்திருக்கிறாங்க, வேதனையோட பெற்றேன் என்று சொல்லி. எல்லா தாய்களும் வேதனையோட தானே பிள்ளை பேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வலி வேதனைங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் துக்கம்ங்கிறது ஒன்று இருக்குது. பொதுவாக குழந்தை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் அந்த இடத்துல அந்த வேதனையாக இருந்தாலும் குழந்தையை பெற்ற உடனே அவங்களுக்கு என்ன வரும்னா ஒரு சந்தோஷம் வருங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் யாபேசை பெற்றெடுத்த உடனே அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம் வரல, துக்கம் தான் வந்திருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் நம்ம பார்க்குறோம் அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு துக்கம் நிறைந்ததாக தான் அங்கே இருந்திருக்குது. பையனுக்கு வேதனை துக்கம்னு பேர் வச்சுட்டு அவங்க எப்படி அந்த பையனை அவங்க பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இல்லைங்களா? அப்போ ஒரு பின்னணி நம்ம பார்க்கும்போது ஆரம்பம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருந்துச்சு.
சரிங்க பிரதர், யாபேசினுடைய ஆரம்பம் துக்கம் வேதனை நிறைஞ்சதா இருந்துச்சு. ஆனா அது அப்படியே நீடிச்சுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லைங்க. பின்னாட்கள் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறுது. அவர் தன் சகோதர பாக்களும் கனம், மதிப்பு, மரியாதை பெற்றிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா கூட இருக்கலாங்க. யாபேசுக்கு போல துக்கம் நிறைஞ்சதா, வேதனை நிறைஞ்சதா இருக்கலாம். இப்படியே தான் என் வாழ்க்கை போயிடுமா, இப்படியே தான் என் வாழ்க்கை மரணம் வரைக்கும் இருக்குமான்னு நம்ம நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. தேவன் நினைச்சாருன்னா நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். யாபேசினுடைய வாழ்க்கையை மாற்றினவர் நம்முடைய வாழ்க்கையும் கூட என்ன பண்ண முடியுங்க, மாற்ற முடியும். அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இப்ப நம்ம பார்க்குறோம், அப்படி யாபேசினுடைய சூழ்நிலை அந்த மாதிரி மாறுறதுக்கு என்ன காரணம்? ஆரம்பம் வேதனையா இருந்துச்சு. இப்ப பார்த்தா மற்றவர்கள் மத்தியில ஒரு கனம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கே. அதுக்கு காரணம் என்னங்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய உறவு. அது எப்படி பிரதர் தேவனோட அவர் உறவு இருந்தாருங்கிறது கீழே இருக்க வசனங்கள்ல அந்த ஜெபத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க. அப்ப 2வது நம்ம பார்க்குறோம், அவருடைய வாழ்க்கை ஆரம்பம் துக்கமாக இருந்தாலும் பின்னாடி அது மதிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையா மாறதுக்கு காரணம் தேவனுடைய உறவு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை கூட சந்தோஷமானதா மாத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்குன்னா, அது தேவனுடைய உறவு தாங்க. நம்முடைய கடந்த கால வேதனைகளா இருக்கலாம், மன காயங்களா இருக்கலாம். இது எல்லாமே தேவனுடைய கிருபைக்கு என்ன இருக்காதுன்னா, தடையா இருக்காதுங்க. அப்ப தேவனுடைய உறவு நமக்குள்ள அதிகரிக்கும் போது, நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கடந்த கால தோல்வி, வறுமை, குடும்ப பிரச்சனை இதையே சிந்திச்சு சிந்திச்சு நான் எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சிடுறாங்கங்க. ஆனா நம்ம தேவனுடைய உறவை விரும்பும்போது, தேவனை நம்ம தேடும்போது நமக்கு ஒரு புதிய ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தர்றதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆடு மேய்ச்ச தாவீதை சொல்லலாம். ஆரம்பம் அவருடைய வாழ்க்கை பாருங்க, ரொம்ப துக்கம் நிறைஞ்சதா, பாடு நிறைஞ்சதா தான் இருந்துச்சுங்க. நம்ம கூட தாவீதினுடைய அந்த அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத சங்கீத புஸ்தகங்கள்ல இருந்து ஒரு சில வசனங்கள் எடுத்து, அவருடைய பிறப்புல இருந்து சாமுவேல் அவர் அபிஷேகம் பண்ற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம ஒரு பாடமாவே எடுத்திருக்கிறோம். நீங்க ஒரு சமயம் கேட்காதவங்களா இருந்தா நீங்க அதை கூட கேட்டு பாருங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வேதத்துல நேர பதிவுகள் இல்லை. அவருடைய நம்ம நினைப்போம் தாவீது பிறந்த உடனே அவர் அந்த அபிஷேகம் பண்ற வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில இருந்திருப்பாரு, கன நிறைந்த நிலைமையில இருந்திருப்பாருன்னு நினைப்போங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் தாவீது இருந்திருக்கிறார். அதனுடைய நிறைய விளக்கங்கள் இருக்கு, நீங்க அதை கூட கேட்கலாம். அப்ப இங்க பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கை ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்பமானதா, துக்கம் நிறைஞ்சதா தான் இருந்துச்சு. ஆனா அவர் தேவனை தேடி தேவனுக்குள்ள இருக்கும்போது அவரை இஸ்ரேல் தேசத்துக்கே தேவன் என்ன பண்ணாருங்க, ராஜாவாய் மாற்றக்கூடியவராய் இருந்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அதே போலதான் சிறை கைதியான யோசேப்பு பாருங்க, இனி அவருடைய வாழ்க்கையே இருண்டு போச்சுங்கிற ஒரு நிலைமை. ஆனா அவர் தேவனோட இருந்தார், தேவன் அவரோட இருந்தார். அதனால அவர் என்னன்னாரு, எகிப்து தேசத்துக்கே ராஜாவுக்கு பார்வோனுக்கு அடுத்த ஒரு நிலைமைக்கு அவர் உயர்த்தப்பட்டார்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பார்க்கிறோம், ரூத் அவருடைய வாழ்க்கையே சூனியமாயிடுச்சுங்க. இனி அவருடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்கிற சூழ்நிலையில அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நகோமி அவங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அவங்க தேவனை தேடும்போது பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல அவங்களும் ஒரு முத்தாயா என்ன ஆகுறாங்க, இடம்பெறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த படிப்பறிவு இல்லாத சாதாரண மீனவர்களை தான் அப்போஸ்தலர்களா தேவன் மாத்துறார். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தேவனை தேடும்போது, தேவனுடைய உறவை தேடும்போது, தேவனும் கூட நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்றாருன்னா மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், யாபேசனுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னா அங்க மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் தேவனோடு அவருக்கு வந்துட்ட அந்த உறவு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 2வது நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய தாய் அவருக்கு என்னன்னு பேர் வச்சாங்கன்னா வேதனைன்னு பேர் வச்சுட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்கன்னு நமக்கு சரியா தெரியல. ஆனா வேதனைங்கிறதா அந்த பேரினுடைய அர்த்தம். சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம், இப்படி தாய் அவருக்கு பேர் வச்சுட்டாங்க வேதனைன்னு சொல்லி. இதே பேர் தான் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேர் வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அங்க ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன தெரியுங்களா ஆயிட்டாரு, கனமுள்ளவர் அப்படிங்கிற பேருக்குள்ள வந்துட்டார். தேவன் அவர் என்ன பண்ணிட்டார், அத்தனை பேர் முன்னாடி கனம் நிறைந்தவர் அவர் என்ன பண்ணிட்டார்னா மாத்திட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப தாய் ஒரு பேர் வைக்கிறாங்க, ஆனா தேவன் அந்த பேரை அங்க மாத்தினார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கும் கூட ஜனங்கள் ஒரு சில பெயர் வைப்பாங்கங்க, பட்ட பேர்லாம் வைப்பாங்க.
நம்முடைய வாழ்க்கையை வச்சு, இல்லைன்னா நம்மளை பிடிச்சவங்க ஒரு மாதிரி பேர் வைப்பாங்க, நம்மளை பிடிக்காதவங்க ஒரு சில பேர் வைப்பாங்க. பாருங்கள், நமக்கு சர்டிஃபிகேட் படி ஒரு பேர் இருந்தால் கூட வீட்டில் நம்மளை கூப்பிடுறதுக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் செல்ல பேர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்பா அம்மா மட்டும் அந்த பேர் வச்சு நம்மளை கூப்பிடுறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் ஒரு பேர் வச்சுருந்தாங்க, ஆனால் தேவன் அவருடைய பேரை அங்கே மாத்துறார் மற்றவங்க முன்னாடி. அப்போ இன்னைக்கு இதில் நமக்கு என்ன பாடம்னா, இன்னைக்கு நம்மளையும் கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ஒரு பேரெல்லாம் வைப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப திறமையானவங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளை பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு ஒரு சில பேர்கள் வச்சுருப்பாங்க. ஆகாத பேர்லாம் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இவங்க எதுக்குமே உதவாதவங்க, இவங்கனால எதையுமே செய்ய முடியாது, இவங்களுக்கு எதுவுமே மாற்ற முடியாது, இப்படியெல்லாம் அவங்க ஒரு சில பேர்கள் நம்ம குணலட்சணங்களை வச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்மளை பார்த்து தேவன் நமக்கு ஒரு பேர் வச்சார்னா, தேவன் இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு பேர் வைப்பார்? அன்னைக்கு யாபேசனுடைய பேரை தேவன் கனமுள்ளதாக மாற்றினார். இன்னைக்கு நம்மளுடைய பேர் இருக்கு, நம்மளுடைய பேர் தேவன் கூப்பிட்டார்னா நம்மளை பார்த்து என்னன்னு பேர் வச்சு கூப்பிடுவாரு பாருங்க. மனுஷங்க இன்னைக்கு நமக்கு பேர்லாம் எப்படி வைப்பாங்கன்னா, வெளிப்பிரகாரமான சூழ்நிலைகளை வச்சு, நமக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சோ, நமக்கு இருக்கிற ஒரு சில வசதி வாய்ப்புகளை வச்சோ ஒரு சில பேர்கள் வைப்பாங்க. இல்லை நம்ம கஷ்டவாளியாக இருந்தோம்னா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு நம்மளுக்கு வைப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி வைக்க மாட்டாருங்க. நம்முடைய உள்ளான நிலைமையை பார்த்து, நம்முடைய உள்ளான வாழ்க்கையை பார்த்து தான் தேவன் நமக்கு பேர் வைப்பார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு யார் வேணாலும் நமக்கு என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிடட்டும். ஆனால் தேவன் நம்மளை பார்த்து கூப்பிடுகிற பேர் இன்னைக்கு என்னவா இருக்கும்? அன்னைக்கு பாருங்க, பரிசேயர் சதுசேயருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு என்ன தெரியுங்களா, ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாரும் அவங்கள எப்படி தெரியுங்களா கூப்பிடணும், ரபி ரபின்னு சொல்லி கூப்பிடணுங்கிற அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை கூட நம்ம வசனத்தில் பார்க்குறோம். மத்தேயு 23 வசனம். மத்தேயு 23:7. சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அப்ப பாருங்க, அன்னைக்கு இருந்த அந்த வேத பாரகர் பரிசேயர் சதுசேயருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்கள எல்லாரும் எப்படி தான் கூப்பிடணும்னா, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ரபி ரபி, அதாவது போதகரே போதகரே அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து எப்படி தெரியுங்களா கூப்பிட்டாரு? மத்தேயு 23:13 வசனம். மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. போதும். அப்ப அன்புக்குரிய சகோதரங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து என்னன்னு கூப்பிடுறாரு? மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நடிகனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு மற்றவங்க நம்மளை குறித்து, நம்ம பேரை குறித்து தவறாவெல்லாம் சொல்லலாங்க. ஐயோ அந்த பிரதரா, அந்த சிஸ்டரா ரொம்ப மோசமானவங்க, அவங்க எதுக்குமே ஆகாதவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேரை பல வகையில் கெடுக்கலாங்க. நம்ம நல்லவங்களாக இருந்திருப்போம், நம்ம நல்ல காரியங்கள் செஞ்சுருப்போம், ஆனால் அதை தவறாக கூட பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கோம்? தேவன் நமக்கு ஒரு பேர் வச்சார்னா எப்படி பேர் வைப்பார்? இன்றைக்கி சபையில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல ஒரு வாழ்க்கையா, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடியவங்களா இருக்கிறோமா? இல்லை தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? அன்னைக்கு பரிசேயர் சதுசேயரை ரபி ரபின்னு கூப்பிடுறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கும் கூட நம்மளை பிரதர், இன்னும் பல பேரை இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தேவன் அப்படி நம்மளை கூப்பிடுறதுக்கு சந்தோஷப்படுவாரா? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளே யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? பாருங்க, வேதத்தில் கூட தேவன் கூப்பிட்ட பேர்லாம் கூட இருக்குது. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு கூட கூப்பிட்டுருக்கிறாரு. என் தாசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், இப்படியெல்லாம் வேதத்தில் ஒரு சிலரை தேவன் சொல்லியிருக்கிறாருங்க. சரிங்களா? அதே நேரத்தில் இப்படியும் கூட சொல்லியிருக்கிறாரு. சோம்பேறியே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வணங்கா கழுத்துள்ள ஜனம், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்கள், நல்ல விதமாகவும் வேதத்தில் ஒரு சிலரை சொல்லியிருக்கிறாரு. ஒரு சில அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து வேற விதமாகவும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா நம்மளை என்னன்னு சொல்லி தேவன் இன்னைக்கு கூப்பிடுவார்? மனுஷங்க இன்னைக்கு எப்படி வேணாலும் நம்மளை கூப்பிட்டுருலாங்க. நம்ம நல்லது செஞ்சுருப்போம், தப்பாக கூட அவங்க சொல்லலாம். அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா வேதம் அதை பற்றி சொல்லும்போது பாருங்கள், மத்தேயு 5:11. மத்தேயு 5:11 வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்கள், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மளை நிந்திச்சு துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை
நம்ம பேரில் பொய்யாய் சொன்னால் நம்ம பாக்கியவான்களாம், நம்ம கொடுத்து வச்சவங்கிறாரு. சரிங்களா? இதை பாருங்கள், இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லும்போது லூக்கா 6:22 லூக்கா 6:22. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வருது. மனுஷகுமாரன் நிமித்தமாக, அதைத்தான் நம்ம அங்க மேல பார்த்தோம், என் நிமித்தம் அப்படின்னு சொல்லி வருது. ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து, அடுத்ததான் கவனிக்க வேண்டிய காரியம், உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அது என்ன பிரதர், நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது? இதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை விலைக்கு வைக்கும் போதும் கேவலமாக பேசும்போதும் பொல்லாதவர்கள் என்று உங்கள் பெயரை கெடுக்கும் போதும் சந்தோஷப்படுங்கள், துள்ளி குதியுங்கள் அப்படின்னு மொழிபெயர்ப்பு வருதுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பெயரை இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களோ இல்லை ஒரு சமயம் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் கூட நம்மளுடைய பெயரை கெடுக்கலாங்க. அவருங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி தப்பு தப்பாக பொய்யான காரியங்களை சொல்லலாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது அந்த மாதிரி வரும், நம்மளை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம பாக்கியவான்களா பாக்கியவதிகளா மாறணும்னா நம்ம செய்யாததை செஞ்சதா சொல்லுவாங்க. நம்மளுடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் வேணாலும் செய்வாங்க. அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்ல. ஆனால் இவங்கெல்லாம் நம்மளை புகழ்ந்துட்டு தேவன் நம்மளை பார்த்து தவறான ஒரு பேர் சொல்லிட்டாருன்னு வைங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பரிசேயர் சதுசேயரை சொன்ன மாதிரி மாய்மாலக்காரனே அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா அங்கே இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம பார்த்துட்டோம், யாபேஸுக்கு அவங்க தாய் ஒரு பேர் வச்சாங்க. ஆனால் தேவன் அந்த பேரை மறைச்சி அவரை மற்றவங்க முன்னாடி கனமுள்ளவராக மாற்றினார். கனமுள்ளவன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அந்த பேரை தேவன் இன்னைக்கு எப்படி பார்க்குறாரு? கனமுள்ள பெயராக பார்ப்பாரா, இல்லை அவர் வேறு விதமாக நம்மளை பார்ப்பாரா? அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டது, தேவ உறவை தேடும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். யாபேசனுடைய வாழ்க்கை அங்கே மாற்றுச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்து மனுஷங்க நமக்கு பல பெயர்களை பட்டங்களை வைக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறாருன்னா எப்படிப்பட்ட பெயர் வச்சு நம்மளை கூப்பிடுவார் அப்படிங்கிறத நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். இப்போ ரெண்டாவது காரியத்துக்குள்ளே போயிடலாம். இந்த யாபேசுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சகோதர சகோதரிகள் மத்தியில் கனம் பெற்றவராக இருந்தார். எப்படி பிரதர் அவர் கனம் பெற்றவராக இருந்தார்? கனம் பெற்றதுக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு நேரடியான வேத பதிவுகள் இல்லைங்க. ஆனால் வசனம் சொல்லுது தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவராக இருந்தார் அப்படிங்கிறத மட்டும்தான் வசனம் அங்கே சொல்லுது. அப்போ இங்கே கனம் அப்படிங்கிறது நிறைய செல்வம், நிறைய பெரிய பதவி, இது மாதிரி இருந்தால் தான் அது கனமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பார்வையில் இதெல்லாம் கனமே கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் பதவியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அவங்களோட தேவனே இல்லையே. அப்போ தேவனுடைய பார்வையில் எது கனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்ல குணம் உள்ளவரா, நேர்மை உள்ளவரா, விசுவாசம் தேவன் மேலே உள்ளவரா, தேவ பயம் உள்ளவரா, உண்மை உள்ளவரா, தாழ்மை உள்ளவரா, இப்படி ஒருத்தர் இருந்தார்னு வைங்களே, அவங்க தான் தேவனுடைய பார்வையில் என்ன தெரியுங்களா ஆவாங்க? கனம் பெற்றவர்களாக ஆவாங்க. அப்போ சகோதரர்கள் இதை குறித்து சொல்லும்போது, யாபேஸ் ஒரு நல்ல மனிதராக தேவபக்தி நிறைந்தவராக இருந்திருக்க வேண்டும். தேவனை கனப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்க வேண்டும். சரிங்களா? எப்படி சொல்கிறோம் அவர் தேவனை கனப்படுத்தி வாழ்ந்தார்னு? ஏன்னா இங்கே தேவன் அவரை கனப்படுத்துறாருன்னா அவர் தேவனை கனப்படுத்தி இருக்கணுங்க. ஏன்னா நம்ம வசனத்தில் பார்க்குறோம், சாமுவேல் புஸ்தகத்தில், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ இங்கே தேவன் அவரை கனப்படுத்தி இருக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி வேற ஒன்று நடந்திருக்குது. அது என்னது அப்படின்னா, இந்த யாபேஸ் தேவனை கனப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் தேவன் இவரை என்ன பண்ணியிருக்கிறாரு? கனம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இங்கே ரெண்டு காரியங்கள் பார்க்குறோம். இவர் கனம் பொருந்தினவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து கீழே இருக்க வசன பகுதியில் பார்க்கும்போது தேவன் இவருடைய ஜெபத்துக்கு என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாரா? பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ அதிலிருந்து இவருடைய குணலட்சணம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தேவன் ஒருத்தருக்கு பதில் கொடுக்குறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் தேவன் பதில் கொடுப்பார் அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்கும்போது யாபேஸ் இந்த கனம் பெற்றவராக இருக்கிறதுக்கும் அவர்கிட்ட இருந்த நல்ல குணலட்சணங்கள் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நல்லா கவனிங்க. யாபேசனுடைய அந்த நல்ல குணங்கள் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதுலேருந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியுது.
அப்ப யாபேசனுடைய ஜெபம் கேட்கப்படுதுன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்திருக்கணும்? யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார்? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நல்லா கவனிங்க. நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், யாபேசனுடைய ஜெபம் அங்க கேட்கப்பட்டது அப்படின்னா யாபேஸ் எப்படிப்பட்டவராய் இருந்திருக்கணும்? அன்னைக்கு இருந்த தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில அவர் ஒரு நீதிமானாய் இருந்திருக்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லைன்னு பார்த்தோம்னாலே அப்படி யாபேஸ் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லைன்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? அதை நம்ம பார்த்தோம்னா யாபேஸ் அப்படி இல்லை, அதனால தான் தேவன் ஜெபத்தை கேட்டாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யாருடைய ஜெபம் கேட்கப்படுறது இல்லை? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவன் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறாருன்னா அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்குங்களாம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம், அப்ப யாபேசனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் வேதத்தை கேளாதவரா இருக்கல, செவியை விளக்குகிறவராய் இருக்கல, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவராய் இருந்திருக்கிறார். முதல் காரியம், அவர் ஒரு நீதிமானா இருந்திருக்கிறார், அதனால அவருடைய ஜெபம் அங்க கேட்கப்பட்டுச்சு. அடுத்து அவர் வேதத்தை கேட்கக்கூடியவரா, அதுக்கு கீழ்ப்படியக்கூடியவரா இருந்ததுனால அவருடைய ஜெபம் அங்க கேட்கப்பட்டுச்சு. இன்னொரு வசனங்களை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 66, 18, 19. சங்கீதம் 66, 18 மற்றும் 19. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப அக்கிரம சிந்தை ஒருத்தருக்குள்ள இருந்துகிட்டு அவங்க எவ்வளவு ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்தை தேவன் என்ன பண்றது இல்லைன்னா கேட்கறது இல்லை. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது, சங்கீதக்காரன் இதன் மூலமா சொல்ல வர விஷயம் என்னன்னா, என் இருதயத்துல அக்கிரம சிந்தை இல்லைன்னு சொல்ல வராருங்க. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா, என் உள்ளத்தில் ஏதாவது கெட்ட எண்ணம் இருந்திருந்தால் என் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, யாபேசனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் அவர் ஒரு நீதிமானா இருந்திருக்கிறாரு, அவர் தேவனை கனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்திருக்கிறாரு. அடுத்து அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுங்களா? சுத்த இருதயமா இருந்துச்சு, கெட்ட எண்ணம் இல்லாததா அவர் இருந்திருக்கிறார். இதெல்லாம் அவர்கிட்ட நம்ம பார்க்குற அருமையான குணலட்சணங்களுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. யாபேஸ் ஒரு நீதிமானாக இருந்ததுனால தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. அவர் தேவனை கனம் பண்ணக்கூடிய அவராக இருந்ததுனால தான் தேவன் அவரை தன் சகோதரர்கள் மத்தியில் கனம் பண்ணி வாழ வச்சிருக்கிறாரு. அடுத்து அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்ததுனால தான் அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு. அடுத்து யாபேசனுடைய இருதயம் சுத்தமுள்ளதா, கெட்ட எண்ணம் இல்லாததா இருந்திருக்கு. இப்போ கூட எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. சாலமோன் அங்கே ஆலயத்தில் ஜெபிக்கும் போது சொல்வார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும் சொல்லி. அப்ப இங்க யாபேசனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு குணலட்சணம் அவருக்குள்ள இருந்திருக்கு, தாழ்மை. இந்த தாழ்மையுள்ளவராக கூட யாபேஸ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே இருந்திருக்கிறான்னு பார்க்குறோம். அது இப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்ததுனால அதை நான் சொல்கிறேன். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் இந்த யாபேஸ்னு பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட நம்மளுடைய பெயர் ஒரு அற்பமான பெயராக ஜனங்கள் மத்தியில் இருக்கலாம், மற்றவங்க பாராட்டாத விரும்பப்படாத ஒரு பெயர் போல இருக்கலாம், யாருக்கும் தெரியாதவங்களா, பிரபலம் இல்லாதவங்களா, ஒரு அற்பமானவங்களா, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சோகம் நிறைஞ்சதா, வேதனை நிறைஞ்சதா இருக்கலாங்க. கவலைப்பட தேவையில்ல, அப்படியே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகாது. நம்ம தேவனுக்கு முன்னாடி யாராக இருக்கிறோங்கிறத தான் நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தனை என்னன்னா, மனுஷங்க மத்தியில் ஒரு மதிப்பு நிறைஞ்சவங்களா நம்ம இருக்கணுங்கிறது தான் ரொம்ப கவனம் செலுத்துறாங்களே ஒழிய தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோங்கிறத பற்றி கவலையே படுறது இல்லைங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மனுஷங்க முன்னாடி நம்ம எப்படி நல்ல விதமாக இருக்கணும், அதுக்காக நம்ம தப்பாக இருக்கணும்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டியது, தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், தேவன் நம்ம இருதயத்தை பார்க்குறாரே, அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோங்கிறதுல தான் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். நம்முடைய பெயர் பிரபலம் இல்லாத பெயராக இருக்கலாம்,
ஆனால் நம்மளுடைய குணம் ரொம்ப முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பார்வையில் ரொம்ப பெருசாக இருக்கணும். இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. நம்ம பெருசாக மற்றவங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்களா இருக்கலாம். இன்னைக்கு நம்மக்கிட்ட தேவனை கனப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை இருக்காங்கிறதுல கவனம் செலுத்தணும். நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோங்கிறது முக்கியமே இல்லைங்க. பெரிய சீனியர் பிரதரா சீனியர் சிஸ்டரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம என்ன சாதிச்சிருக்கோங்கிறத தான் மனுஷங்க இன்னைக்கு பார்ப்பாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுக்குள்ளே நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழ்ந்திருக்கோம், என்னென்ன காரியங்கள் செஞ்சுருக்கோங்கிறத தான் இன்றைக்கி பார்ப்பாங்களே ஒழிய, நம்ம எத்தனை வருஷம் தேவனுக்குள்ளே இருந்தோங்கிறத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேவன் பார்க்க மாட்டார். தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோங்கிறத தான் தேவன் பார்ப்பார். நமக்குள்ளே எவ்வளவு நல்ல குணங்கள் உருவாகிருக்குங்கிறத தான் தேவன் அங்கே பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த உலகத்தில் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இது தேவனுடைய கண்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. மனுஷங்க வேணால் இதை வச்சு நம்மளை பெருமை பாராட்டலாம். ஐயோ பிரதர், அவர் அவ்வளோ படிச்சிருக்கிறாரு, அவ்வளோ பெரிய வேலையில் இருக்கிறாரு, சிஸ்டர் அவ்வளோ பெரிய வேலையில் இருக்கிறாங்க. மனுஷங்க வேணால் நம்மளை மதிக்கலாங்க. ஆனால் இது தேவனுடைய கண்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்க. நம்முடைய உள்ளான இருதய நிலைமை தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறது தான் தேவன் பார்ப்பாரே ஒழிய, மனிதர்கள் முன்னாடி நம்ம எவ்வளவு செல்வாக்காக இருந்தாலும் அதனால தேவனுக்கு எந்த ஒரு புகழ்ச்சியும் இல்லைங்க. எப்படி பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு உதாரணம் வேதத்தில் இருக்குது. அது யோபு. யோபுவை பற்றி வேதம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய பார்வையில் யோபு எப்படி இருந்தார்னு சொல்லும். வசனம் நம்ம வாசிக்கலாம். யோபு 1 அதிகாரம் 1 3 வரைக்கும். யோபு 1 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். நல்ல கவனிங்க. வாய்ப்பு இருந்தால் பைபிளை எடுத்து நீங்கள் இந்த வசனத்தை பார்த்து அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம். இது யாருடைய பார்வையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய பார்வையிலைங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் வசனம் யோபினுடைய அந்த குணத்தை பற்றி சொல்லுது. யோபு எப்படிப்பட்ட குணமுள்ளவராக இருந்தார் அப்படின்னா, உத்தமனாக இருந்தார், சன்மார்க்கனாக இருந்தார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராக இருந்தார். இது யோபினுடைய குணத்தை பற்றி சொல்லிட்டு, அவருடைய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் 2வது வசனத்தில் அவருக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் 10 பிள்ளைகள் இருந்தாங்க. அடுத்து அவருடைய சொத்து மதிப்பை சொல்லுதுங்க. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை, இன்னும் மிருக ஜீவன்கள்லான திரளான பணிவிடைக்காரரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்லுது. அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இது யாருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷ பார்வை. இந்த 3 வசனங்கள் மனுஷ பார்வையை பற்றி அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே சொல்ல வருதுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனுஷனுடைய பார்வையில் யோபு எப்படி இருந்தார்னு சொல்லிட்டு, தேவனுடைய பார்வையில் யோபு எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுது. யோபு 1 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இங்க தேவனுடைய பார்வையில யோபு எப்படி இருந்தார்னு சொல்லும்போது, யோபினுடைய குணலட்சணங்களை மட்டும்தான் அங்க தேவன் சொல்றாரே ஒழிய, அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்தி, 7000 ஒட்டகம், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, இதெல்லாம் தேவன் சொல்லவே இல்லைங்க. அவருடைய குணத்தை மட்டும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவனை போல ஒருவன் இந்த பூமியில யாரும் இல்லை. அப்ப தேவனுடைய பார்வையில தேவன் எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற சொத்துக்களுக்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாங்க. இதை வச்சு தான் இன்னைக்கு உலகம் ஒரு மனுஷனை கனப்படுத்தும். ஆனால் தேவன் எதை வச்சு கனப்படுத்துவார்னா, நம்மளுடைய குணலட்சணங்களை வச்சு தான் அவர் அங்கே பயன்படுத்துவார், கனப்படுத்துவார். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யாபேசனுடைய ஆரம்பம் ரொம்ப துக்கமான வேதனையான ஒரு ஆரம்பம். ஆனால் தற்போது அவருடைய சூழ்நிலை வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது அநேகர் மத்தியில் கனம் பண்ணப்பட்ட ஒரு நிலைமை. காரணம் என்னது அப்படின்னா, அவர் தேவ உறவை விரும்பிட்டாரு, தேவனை கனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக இருந்துட்டாரு.
ஒரு நீதிமானா இருந்துட்டாரு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்துட்டாரு. அடுத்து இருதயத்துல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாதவராக இருந்துட்டாரு. ஒரு தாழ்மை உள்ளவரா அவர் இருந்துட்டாரு. இதுதான் யாபேசுகிட்ட நம்ம பார்க்கிற முதல் பகுதியில் அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 2வது வசனத்துக்குள்ள நம்ம போறோம். அதுல யாபேஸ் ஜெபித்த ஜெபம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யாபேஸ் ஜெபித்த ஜெபம். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யாபேஸ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி, என்னை ஆசீர்வதியுங்கள், என் எல்லைகளை விரிவாக்குங்கள், உங்கள் கை எப்போதும் எனக்கு உதவி செய்தருளும், கஷ்டங்களால் எனக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அவர் வேண்டிக் கொண்டபடியே தேவன் அவருக்கு உதவினார். இதான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்கே யாபேசு அவருடைய ஜெபத்தில் 4 விண்ணப்பங்கள் வைக்கிறாருங்க. என்ன அந்த 4 விண்ணப்பங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது என் எல்லையை பெரிதாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது உங்கள் கை எப்பவும் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு என்னை விலக்கி காத்துருளுங்க அப்படின்னு கூட சொல்கிறாருங்க. இந்த யாபேசனுடைய ஜெபம் ரொம்ப பிரபலங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த உலக ஆசீர்வாதத்தை பேசுகிற ஊழியக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெபத்தை வச்சுக்கிட்டு நிறைய காரியங்கள் பேசுவாங்கங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த பார்வையில் நம்ம பார்க்க போகிறதே இல்லை. நம்ம தேவனுடைய பார்வையில் தேவன் விரும்புகிற விதத்தில் இந்த ஜெபத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ இந்த 4 காரியங்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு இங்கே யாபேஸ் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய காரியம் என்ன ஆசீர்வதிங்கள்னு சொல்கிறாரே, இதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னை ஆசீர்வதிங்கள்னு சொல்கிறாரே, நம்மளும் கூட ஜெபத்தில் என்ன பண்ணுறோங்க, என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் போக்குவரத்தை ஆசீர்வதியும், இப்படியெல்லாம் நம்ம கூட ஜெபிப்போம். டக்குன்னு அப்படி ஜெபிக்கிற நம்மளை பார்த்து டக்குன்னு கேட்டால் ஆசீர்வாதம்னு எனக்கு என்னன்னு கேட்டால் நமக்கு பதில் சொல்ல தெரியாதுங்க. என்ன ஆசீர்வதியும் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி நமக்கு நிறைய பணம், சொத்து, சுகம் வேணும்னு நம்ம சொல்கிறோமா? என் பிள்ளைகளை ஆசீர்வதியும்னு சொல்கிறோமே, அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குது? அடுத்து என்னுடைய போக்குவரவை ஆசீர்வதியும்னு ஜெயிப்போம். போக்குவரத்தை ஆசீர்வதினா போகும்போது நமக்கு பணம் கிடைக்கணும், வரும்போது பணம் கிடைக்கணும்னு அர்த்தமா? அப்படி இல்லைங்க. ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாமலேயே நிறைய நேரங்களில் என்னை ஆசீர்வதியும் நம்ம ஜெயிப்போம். இங்கே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே தேவன்கிட்ட என்னை ஆசீர்வதிங்கன்னு யாபேஸ் கேட்குறாரு. இது வெறும் பணத்தையோ, நிலத்தையோ, சொத்தையோ, இல்லை ஒரு வெற்றி, அதாவது ஒரு போருக்கு போய் வெற்றி பெறுறதையோ, இல்லை ஒரு வசதியுள்ள ஒரு சூழ்நிலையோ, அது போன்ற உலக பிரகாரமான காரியங்களை இங்கே யாபேஸ் கேட்கல. என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி பணமோ, நிலமோ, வெற்றியோ, வசதியோ, இல்லை உலக பிரகாரமான காரியங்களோ இல்லைங்க. அப்படி என்னை அந்த மாதிரி ஆசீர்வதிங்கன்னு கேட்டிருந்தாருன்னா இது ஒரு சுயநலமான ஜெபமாக இருந்திருக்கும். ஆனால் உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னைக்கு ஒரு சமயம் அது அப்படி அவர் கேட்டிருந்தா கூட அது தவறு கிடையாது. ஆனால் நமக்கு இதில் என்ன பாடம்னு கவனிக்கும்போது, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனே நான் ஆசீர்வதிங்கன்னு நம்ம சொன்னோம்னாலே அதுக்கு பின்னாடி என்ன தெரியுங்களா இருக்கணும்? தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தயவு, அவருடைய நோக்கம் மற்றும் ஆவிக்குரிய செழிப்பு, இதெல்லாம் நமக்கு வேணுங்கிறது தான் தேவனே என்னை ஆசீர்வதிங்கிற பேரினுடைய அர்த்தங்க. அப்பா, எப்போவுமே நீங்கள் என் கூட இருக்கணும், உங்கள் உறவு என் கூடவே இருக்கணும், உங்கள் ஐக்கியம் எப்பவும் எனக்கு இருக்கணும், அப்படிங்கிறது தாங்க தேவனுடைய ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் பாருங்கள், தேவனே என்னை ஆசீர்வதிங்கன்னா நீங்கள் எப்போவும் என் கூட இருங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னா என் குடும்பத்தோடு நீங்கள் இருங்க. என் போக்குவரவை ஆசீர்வதிங்கன்னா நீங்கள் எப்போவுமே என்னுடைய போக்கில் கூட இருக்கணும். அதாவது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த அர்த்தத்தின்படி நீங்கள் என் போக்கை ஆசீர்வதிங்க, என்னுடைய வரவை ஆசீர்வதிங்கன்னா எப்போவுமே நீங்கள் என் கூட இருக்கணுங்கிறது தான் அதனுடைய சாரம்சங்க. இன்னைக்கு அநேகர் அந்த ஆசீர்வாதங்கிறத எதுக்கு தெரியுங்களா பயன்படுத்துகிறாங்க? உலக பிரகாரமான காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்களை விட, நம்மளை விட விக்கிரகங்களை வழிபடுற ஜனங்கள் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி அதான் ஆசீர்வாதம்னா பில்கேட்ஸு, சரிங்களா, அம்பானி, இவங்க தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்மளாம் அப்போ ஆசீர்வாதங்கிறது உலக பிரகாரமான காரியங்களை முன்னெடுப்பது இல்லைங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை தான் அங்கே சொல்ல வருது. அப்போ இன்னைக்கு நம்மளை தேவனே என்னை ஆசீர்வதின்னு கேட்கறதுக்கு பின்னாடி நம்ம என்னத்தை சொல்ல வரோம்? நம்மளை நாமளே அங்கே சிந்திச்சு பார்க்கணும். அப்போ முதல் காரியம் நம்ம இங்கே பார்க்குறோம், என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்கிறது தேவனுடைய உறவை விரும்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இங்கே யாபேஸ் அதை தான் சொல்ல வர்றார். தேவனே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னா நீங்கள் எப்பவும் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறத தான் அங்கே சொல்ல வர்றாரு. அடுத்ததாக ஆசீர்வாதங்கிறதுக்குன்னுடைய என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆசீர்வாதங்கிறது எனக்கு ஏதாவது செய்யுங்க செய்யுங்க கொடுங்க கொடுங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்கு ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கணுங்களாம். ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை பற்றி அங்கே சொல்லுவார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வசனத்தை சுருக்கமாக நம்ம பார்க்கணும்னா 2 காரியங்க சொல்கிறாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்கிறாரு. இப்போ இதை நம்ம ஒரு கேள்வியாக கேட்டோம்னா, எதுக்கு ஆபிரகாமை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டோம்னா, பின்னாடி வசனத்தில் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை எதுக்கு தெரியுமா ஆசீர்வதிக்கிறேன்? நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு இதனுடைய அர்த்தங்க. அப்போ இங்கே யாபேசனுடைய ஜெபம் என்ன ஆசீர்வதிங்க அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நான் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்கணுங்கிறத கூட இது அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே சகோதரர்கள் சொல்லும்போது ஆசீர்வாதங்கிறது வெறும் பொருளாதார பெருக்கத்தை பற்றி இல்லை, தேவனோட ஆழமான உறவுல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். அப்போ இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம், அந்த முதல் ஜெபத்தினுடைய அந்த முதல் விண்ணப்பத்தில் தேவனே என்னை ஆசீர்வதின்னு சொல்கிறாரே, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியம் என்னன்னா தேவ உறவு. 2வது, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது மற்றவர்களுக்கு நம்ம என்னவா இருப்போம்னா ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய குடும்பத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருந்தாருன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு உதவியாக நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். நம்ம சமூகத்தில் நம்மளை தேவன் ஆசீர்வாதமாக வச்சுருந்தா மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்போம், மற்றவங்களுக்கு தீமை செய்கிறவங்களாக இருக்க மாட்டோம். சபையில் தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சுருந்தாருன்னா நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். நம்ம மூலமாக மற்றவங்க ஆசீர்வாதம் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது தேவனுடைய உறவுல அவங்க வளர்றதுக்கு எதுவாகவும் இருக்கும், உலக பிரகாரமான உதவிகளாக கூட இருக்கும். அப்போ நம்மளை நாமளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு இருக்கிறாரா? ஒரு சமயம் உலக பிரகாரமான நிலைமையில் ஒரு சமயம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்னா நாம் அதை வச்சுக்கிட்டு சுயநலமான வாழ்க்கை வாழக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அதுக்கு தான் சபையில் தேவன் என்ன வச்சிருக்கிறார்? எல்லா விதமான ஜனங்களையும் கலந்து வச்சிருக்கிறாருங்க. ஏன் அப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்மளை ஆசீர்வதித்திருந்தா நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அங்கே இருக்கணும். அடுத்து, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மளை தேவன் ஆசீர்வதிச்சிருந்தார்னா அப்படின்னா நமக்கு ஒரு தாளந்துகள் அதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தார்னா நம்முடைய ஊழியத்தின் மூலமாக மற்றவங்க ஆசீர்வாதம் பெறணும். அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தால் அதனாலையும் மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுத்துருந்தாருன்னா நல்ல தாளந்துகள், பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்தோ இல்லை ஆவிக்குரிய ஒரு சில தாளந்துகளை தேவன் நமக்கு கொடுத்தோம்னா அதன் மூலமாகவும் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கா? தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த உறவுங்கிற ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குது? அப்போ முதல் காரியம் பார்த்துட்டோம், என்னையை ஆசீர்வதிங்க. 2வது அவர் கேட்குற காரியம் என்ன தெரியுங்களா? என் எல்லையை பெரிதாக்குங்கள்னு கேட்குறாருங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பொதுவாக இதை எப்படி தெரியுங்களா கிறிஸ்தவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறத விட இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ஒரு சமயம் எனக்கு 1 ஏக்கர் தோட்டம் இருக்கா, அது 4 ஏக்கர் தோட்டமாக நான் வாங்கணும். எனக்கு ஒரு வீடு இருக்கா, பத்தாது, இன்னும் நான் பல வீடுகள் கட்டணும். எனக்கு ஒரு வண்டி இருக்கா, பத்தாது, இதை விட பெரிய புது மாடல் நிறைஞ்ச ஒரு வண்டிங்களை நான் வாங்கணும்.
வேலையில் இப்போ இருக்கிற இந்த நிலைமை எனக்கு பத்தாது, இன்னும் நான் மேலே மேலே வேலையில் உயரணும், இதுதாங்க எல்லையை பெரிதாக்கும் அப்படிங்கிற அந்த ஜெபத்தினுடைய விளக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம அந்த வகையில் தேவனை கற்றுக்கொள்ளலை. அப்போ இங்கே யாபேசினுடைய அந்த முழு வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இது ஏதோ ஒரு பொருளாதார வெற்றியவோ பதவி உயர்வையோ சொத்து பெருக்கத்தையோ இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே இல்லை. ஏன்னா அந்த ஒரு மனநிலையில் யாபேஸ் இங்கே ஜெபிக்கலை. சரிங்களா? அப்படி ஒரு சமயம் அந்த மனநிலையில் அவர் ஜெபிச்சிருந்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு முற்பிதாக்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் தேவன் கொடுத்திருந்தாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய பிள்ளைகளான நம்ம வசனம் சொல்லுது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே யாபேசினுடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே உள்ள வரிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. என்னன்னா இதுக்கு கீழே என்ன ஜெபிக்கிறாருன்னா, தேவனுடைய கரம் அவரோட இருக்கணும்னு ஜெபிக்கிறாரு. தீமை என்னை வருத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிறாரு. அப்போ அதில் இருந்து என் எல்லையை பெரிதாக்கும்னு சொல்றதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உங்களை அறிகிற அறிவில் வளரணும், என் எல்லையை பெரிதாக்குங்க. இப்போ நான் உங்களை அறிஞ்சிருக்கிறது ஒரு 10% இருந்தால் அதை 20, 30, 40, 50, 60 பெருக்குங்க. இன்னும் நான் உங்களை அதிகமாக அறிந்து கொள்ளணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்குறேன்ல, குணலட்சணங்களை வெளிப்படுத்துறேன்ல, இதை விட இன்னும் அதிகமாய் நான் பலம் கொடுக்குறவனா நான் மாறணும். இன்னும் உங்கள் ஊழியத்தை இன்னும் அதிகமாக நான் செய்ய மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவளா மாறணும். என் வாழ்க்கை, என் ஊழியத்தை விரிவுபடுத்துங்க, அந்த எல்லையை பெரிதுபடுத்துங்கிறது தான் இதனுடைய ஒரு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்குது. இங்கே சொத்துக்களினுடைய விரிவாக்கம் இல்லைங்க, தேவனுடைய நோக்கத்தை, அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் விரிவுபடுத்துறதை தான் இங்கே அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ எல்லை விரிவாக்கங்கிறது குறுகிய விசுவாசத்திலிருந்து பெரிய விசுவாசத்துக்கு வளர்றது, குறைந்த அறிவிலிருந்து தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு போகிறது, ஒரு சுயநலமான வாழ்க்கையில் இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம போகிறத தான் என் எல்லையை விரிவாக்குங்கிறதுனுடைய ஒரு அர்த்தமாக இருக்குது. அப்போ இதில் நமக்கு என்ன பாடங்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்மளுடைய உலக பிரகாரமான எல்லையை விரிவாக்கிக்கிட்டு போகணுங்கிற விருப்பம் இருக்கா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய எல்லை விரிவாகணுங்கிற விருப்பம் நமக்குள்ளே இருக்கா? தேவசித்தம் செய்ய வந்திருக்கிறோம், அதில் இன்னும் அதிகப்படணுங்கிற ஏக்கம் விருப்பம் இருக்குதா? போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்கிற ஒரு சோர்வோ இல்லை ஒரு மன திருப்தியோ சுய திருப்தியோ உள்ளவங்களா நம்ம இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளே கேட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம எதை அதிக விருப்பம் உள்ளவங்களா இருக்கிறோம்? எதை நம்ம அதிகமாய் தேடக்கூடியவங்களா கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோம்? நம்முடைய உள்ளான இருதயத்தின் விருப்பம் எதா இருக்குது? அப்பா, நான் இது வரைக்கும் உங்களை தெரிஞ்சுக்கிட்டதை விட இன்னும் நான் இந்த நாளில் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அதிகமான குணலட்சணங்களில் வளர்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இன்னும் விசுவாசத்தில் நான் வளர்கிறதுக்கு, இன்னும் தாழ்மையில் வளர்கிறதுக்கு, இன்னும் அதிகமான உண்மையோடு நான் இருக்கிறதுக்கு என்னை விரிவுபடுத்துங்க அப்படின்னு ஜெபிக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமா? அடுத்து நம்ம பார்க்குறோம், முதல் காரியம் என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிச்சிட்டாரு. அடுத்து என் எல்லையை பெரிதாக்குங்கன்னு ஜெபிச்சிட்டாரு. அடுத்து மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் கை என்னோட இருக்கணும்னு ஜெபிக்கிறார். அப்போ இங்கே வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் இங்கே யாபேஸ் கேட்கலைங்க, தேவன் எப்பவும் தன்னோட இருக்கணும்னு கேட்குறாரு. உமது கை என்னோடு இருக்கணுங்கிறதுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தாவே, உங்கள் சமூகம் என்னை விட்டு விலகவே கூடாது, உங்கள் வல்லமை எப்பவுமே என் கூட இருக்கணும், உங்கள் ஞானம் எப்பவும் என்னை வழி நடத்தணும், உங்கள் பாதுகாப்பு எப்பவுமே என்னோட இருந்து என்னை பாதுகாக்கணும். சரிங்களா? அதைத்தான் இங்கே சொல்ல வராரு. நான் செய்கிற எல்லாத்துலேயும் உங்கள் அங்கீகாரம், உங்கள் செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராரு. ஏன் அதை சொல்ல வராரு அப்படின்னா, தேவன் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், தேவன் இல்லாத கிடைக்கிற ஒரு வெற்றி, அதெல்லாம் வெறுமையானதுங்க. இதை உணர்ந்து தான் அங்கே யாபேஸ் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு? உங்கள் கை என்னோட இருக்கட்டும்னு கேட்குறாரு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கூட நமக்கு எது வேணாலும் கிடைக்காம போகலாங்க. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறாரா? அவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எத்தனையோ வசதி படைத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. ஆனால் தேவன் அவங்களோட இல்லை. அதனால அந்த வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு சந்தோஷத்தை தருதானா? சந்தோஷத்தை தருங்க, ஆனால் அற்பமான சந்தோஷம். கொஞ்ச நாள் அந்த சந்தோஷம் இருந்துட்டு அவங்கள விட்டு போயிடுங்க. அப்போ இந்த உலக பிரகாரமான ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்காது. தேவனோடு இருக்கிறது தான் நமக்கு முழு சந்தோஷங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது.
எப்படி பிரதர் சொல்கிறீங்க? உலகத்தில் அவங்களையெல்லாம் பார்க்கும்போது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. நம்ம பார்வையில் அப்படி தெரியுங்க. ஆனால் அந்த நிலைமைகளை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டென்ஷனோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அது சந்தோஷத்தையே தராதுங்க. பாருங்க, அதுக்கு வசன ஆதாரம் கூட இருக்குது. தாவீதை பற்றி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையான ஒரு மேய்ப்பன் நிலைமையில் இருக்கும்போது அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு பாருங்க. சங்கீதம் 4:7. சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேர். பாருங்க, அவர் வேற ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு. அங்கே இருக்காங்களே, அவங்களுக்கு தானியமெல்லாம் நிறையா இருக்கு. அவங்களுக்கு தானியம் நிரம்பி இருந்த அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். அவங்களுக்கு என்ன நிறையா இருக்கு, அதனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் ஒன்றுமே இல்லாத எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க பாருங்க, அது இதை விட பெருசுங்கிறாரு. அது என்ன சந்தோஷம் தாவீது? அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சந்தோஷம், அதில் கிடைக்காத சந்தோஷம், உனக்கு எதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா பாருங்க, எதில் தாவீதுக்கு சந்தோஷமா? சங்கீதம் 16:11. சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாத்தீங்களா, எதுல சந்தோஷமா? அவருடைய சமூகத்துல தான். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். அப்போ இது எதுல சந்தோஷம் இருக்குன்னா, தேவனுடைய சமூகத்துல தான் சந்தோஷம் இருக்கே ஒழிய உலக பிரகாரமான காரியங்கள சந்தோஷம் இருந்தாலும் அதை விட பெரிய சந்தோஷம் எதுல இருக்குன்னா தேவனுடைய சமூகம். உலக பிரகாரமான காரியங்கள் அற்ப சந்தோஷம், அது நிரந்தரமான சந்தோஷத்தை தராது. இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா சாலமோன். சாலமோனுடைய வாழ்க்கையில் அவர் பெறாத உலக பிரகாரமான காரியங்கள், வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ வசதி வாய்ப்புகள். நீங்கள் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாருங்க. அது எனக்கு இருக்குது, இது இருக்குது, பெரிய வீடுகளை கட்டுனேன், தோட்டங்களை போட்டேன், வேலைக்காரிங்கெல்லாம் இருந்தாங்க, அங்கேயே வீட்டிலே எனக்கு வேலைக்காரங்க பிறந்தாங்க, அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு முடிவாக என்ன தெரியுங்களா சொல்லுவார்? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 2:11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. அவ்வளவையும் சொல்லிட்டு எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். அப்போ இந்த உலக பொருள்கள் நமக்கு அற்ப சந்தோஷத்தை கொடுக்கும், முடிவில் மன சஞ்சலத்தை தான் கொடுக்குமே ஒழிய நிரந்தர சந்தோஷத்தை தராது. தேவ சமூகத்தில் தான் சந்தோஷம் இருக்குது. இதை யார் கண்டுபிடிச்சிட்டானா யாபேஸ் கண்டுபிடிச்சிட்டாருங்க. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்பவும் என் கூட இருக்கணும், உன் கை என்னோடு இருந்து அப்படிங்கிறாருங்க. இதுக்கு இன்னொரு விளக்கம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, உமது கை என்னோடு இருந்துங்கிறதுக்கு ஒரு தந்தையினுடைய என்ன பண்ணுன்னா, அந்த குழந்தை அவர் கையை என்ன பண்ணுன்னா பிடிச்சிக்காதுங்க, அவர் கையை இந்த குழந்தைய பிடிச்சிக்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த குழந்தை நல்ல விதமாக போய் சேரணும்னா இது தந்தையோட கையை பிடிச்சிச்சின்னு வைங்களே, எங்கேயாவது பராக் பார்த்துக்கிட்டு தந்தையோட கையை விட்டுருங்க. ஆனால் தந்தையினுடைய கை இந்த குழந்தையோட கையை பிடிச்சிருந்துச்சின்னு வைங்களே, எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அப்படியே தூக்கி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த குழந்தைய தகப்பன் கூட்டிகிட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நீங்களும் கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அப்படி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகும்போது டக்குன்னு ஒரு குழியோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு வைங்களே, அப்படியே தூக்கி அந்த பக்கம் விட்டு அந்த தந்தை என்ன பண்ணிடுவார்? தூக்கிட்டு போயிடுவார். சரிங்களா? இதே நேரத்தில் அந்த குழந்தை தந்தை கையை பிடிச்சிருந்துச்சின்னு வைங்க, டக்குன்னு என்ன பண்ணிடும்? விட்டுரும். அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது உமது கை என்னோடு இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படி ஒரு சிறு குழந்தை தந்தையோடைய அந்த கையை பிடிச்சிக்குமோ, அவரை பிடிச்சிக்க சொல்லுமோ, அதுபோல் என்ன ஆகுதுன்னா என்ன நீங்கள் பிடிச்சிக்கங்கிறதான் இதனுடைய அர்த்தம். அப்போ அதன் மூலமாக சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. தவறான பாதையில் நான் செல்லாமல் என்னை காத்துக்கங்க. உங்கள் சித்தத்திலேயே நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் வழியில் நான் நடந்துடக்கூடாது, உங்கள் வழியில் நான் நடக்கணுங்கிறத தான் உமது கை என்னோடு இருந்து அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். இப்போ 4வது அந்த கடைசி விண்ணப்பத்தை நம்ம பார்க்கும்போது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் அப்படின்னு ஜெபிக்கிறாருங்க. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் கூட நம்ம பார்க்குறோம், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறது அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் இல்லைங்க. தீங்குங்கும்போது அது தீமையினுடைய அதிகாரத்தில் இருந்து, அந்த தீமையின் விளைவுகளில் இருந்து தேவனே என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சகோதரர் சொல்லும்போது வேதத்தின்படி மிகப்பெரிய தீங்கு அப்படிங்கிறது வெளியே நமக்கு வர்ற கஷ்டங்களாம் இல்லைங்களாம், தேவன்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கக்கூடிய தீங்கு தான், அந்த பாவம் தான் மிகப்பெரிய தீங்கு அப்படிங்கிறார். அப்போ இங்கே யாபேஸ் ஜெபத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கம் பார்த்தீங்கன்னா, தேவனே என் இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, பாவத்தில் நான் விழுந்துடாமல் என்னை காத்துக்கொள்ளுங்கிறதான் இந்த ஜெபத்தினுடைய அர்த்தமாக இருக்குது. ஏன்னா பாவம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அது பிரிச்சிரும்.
நம்முடைய மன அமைதியை அது கெடுத்துரும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்துரும். அதனால தான் தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் என்ன பண்ணுங்கன்னா அதிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிறாருங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாவத்திலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்கிறத தான் அங்கே சொல்ல வராரு. நான் சோதனையில் தோல்வி அடையாமல் என்னை காத்துக்கொள்ளுங்க. பாவ சோதனையில் எனக்கு வந்துடக்கூடாது, விழுக வந்துடக்கூடாது. வாழ்க்கையில் சோதனைகள் வராமல் இருக்காதுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் அந்த சோதனையிலேயே நம்மளை விட்டுறாமல் அந்த சோதனையிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கிறது தான் இங்கே யாபேசினுடைய ஒரு ஜெபமாக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் ஜெபிச்சிட்டது, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என் கூட இருக்கட்டும்னு ஜெபிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்கலாம் ஜெபிச்சிட்டேன். அப்படி ஆசீர்வாதம் கிடைச்ச பின்னாடி எனக்கு வந்துடும் பெருமை, சுய நம்பிக்கை, உங்களையே மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்துடும். ஏன்னா அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதான் நிலைமைங்க. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் நல்லா வழி நடத்திக்கிட்டு வருவார், அவங்க கேட்குறதையெல்லாம் கொடுப்பாரு. உடனே தேவனை விட்டுவிட்டு என்ன தெரியுங்களா பண்ணிடுவாங்க, புறஜாதி மார்க்கங்களை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள பெருமை வந்துடும், அவங்களையே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, தேவனையே விட்டுருவாங்க. அதனால தான் இவருங்க என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த ஜனங்களை நான் பார்க்குறேன், அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க. நான் அப்படி இருந்துடாம நீங்கள் என்னை உயர்த்தினா கூட உங்களை விட்டு விலகாதபடி என்ன பண்ணுங்கன்னா காத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறதான் இதனுடைய ஜெபமாக இருக்குது. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், துக்கப்படுத்தாதபடிக்குன்னு ஜெபிக்கிறார் பாருங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவருடைய பேரே என்னன்னு பார்த்தோம், துக்கம், வேதனைன்னு பார்த்தோம். ஆரம்பத்திலேயே எங்கள் அம்மா எனக்கு துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. மறுபடியும் நான் என்ன ஆகிடக்கூடாதுன்னா பாவத்துக்குள்ளே போயிட்டு உங்களை விட்டு விலகி மறுபடியும் நான் ஒரு துக்கத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு காரியமாக இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஜெபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாதிரி ஜெபத்தில் கூட இருக்குது. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவேங்கிற அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும் பாருங்க. அது கூட இதில் இதே மாதிரி இருக்கும் பாருங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் அப்படிங்கிறதும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்கிறதும் கூட ஒரே மாதிரி ஒரு காரியமாக இருக்குது. அப்போ இந்த ஜெபத்தினுடைய விளக்கம் பார்க்கும்போது, ஒரு கஷ்டமில்லாத வாழ்க்கையை இங்கே கேட்டு யாபேசி ஜெபிக்கலை, தீமையினால் வெல்லப்படாத ஒரு வாழ்க்கைக்கான ஜெபத்தை தான் இங்கே யாபேசி ஜெபிச்சார். இப்படியெல்லாம் யாபேசி ஜெபிச்சதுனால தான் வசனம் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவர் ஜெபிச்சதை தேவன் கேட்டாருங்களாம், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாருங்களாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு யாபேசி ஜெபிச்ச உடனே தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், அதை கேட்டதை அருளினார். இன்னைக்கு நம்மளுடைய விண்ணப்பங்களையும் கேட்டு தேவன் அது போலவே பதில் தருவார். ஏன் தெரியுங்களா? ஜெபத்தை கேட்கிறவர், வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்னு சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நம்மளுடைய ஜெபத்தையும் கேட்கக்கூடியவராக இருக்கிறாரு, நம்மளுடைய ஜெபத்துக்கும் அவர் பதில் தரக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலே கிடைக்காது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு சமயம் அதை தேவன் பிந்தி தருவார், ஒரு சில நாட்கள் கழித்து தருவார். இல்லைன்னா அந்த ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காம கூட போயிடும். காரணம் என்னன்னா, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம சித்தப்படி என்ன தெரியுங்களா ஆகிடுவோம், நம்ம ஆசை இச்சைகளின்படி ஜெபிச்சிருவோம். அதனால கூட நம்மளுடைய ஜெபங்க கேட்கப்படாமல் போயிடும். யாக்கோபு 4:3 யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, ஏன் நம்மளுடைய ஜெபத்துக்கு அநேக நேரங்களில் பதில் கிடைக்கிறதுனா, நம்ம இச்சைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த விண்ணப்பங்களுக்கு தேவன் அங்கே பதில் தரதில்லை. இங்கே யாபேசினுடைய ஜெபத்தை பார்க்கும்போது ரொம்ப சுருக்கமான ஜெபந்தான், சரிங்களா? இவர் என்ன சும்மா 2 வரி தான் ஜெபிக்கிறாரு அப்படின்லாம் தேவன் விட்டுறலைங்க. அவருடைய மனசை பார்த்தாரு, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. அப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்க காரியம், வெறும் ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கறது இல்லைங்க, ஜெபிக்கிறவரை பார்க்குறார். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் ஜெபத்தை பார்க்கறது இல்லை, ஜெபிக்கிறவரை பார்க்குறாருங்க. இன்னைக்கு நம்மளை யாரை வேணாலும் ஜெபிக்க சொன்னால் எல்லாருமே நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க தான். ஆனால் அந்த ஜெபத்தை பார்த்து தேவன் பதில் தரவர் இல்லை, ஜெபிக்கிற ஆள் எப்படிங்கிறத பார்க்குறாரு. அவங்களுடைய ஜெபம் உண்மையுள்ள ஜெபமாக இருக்கா, இல்லை வெறும் வாயில் அவங்க எப்படி, அதாவது விளக்கங்க, அதாவது ஒரு வசனிப்பா
ரொம்ப வசனிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய வசனிப்போடு ஜெபிப்பாங்க. அந்த மாதிரி வசனிப்புக்கெல்லாம் ஜனங்கள் வேணா மயங்கலாங்க. ஆனால் தேவன் என்ன தெரியுங்களா பண்ண மாட்டார், மயங்க மாட்டார். அப்போ நம்மளுடைய ஜெபம் உண்மையுள்ள ஜெபமாக இருக்குதா அப்படிங்கிறத தேவன் பார்க்குறாரு. அடுத்து ஜெபிக்கிற நாம தேவனுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோங்கிறத பார்த்து தான் நம்மளுடைய ஜெபத்துக்கு அங்கே பதில் தருவார். யாபேஸ் தேவனுக்கு முன்னாடி கனம் பண்ணக்கூடியவரா, தேவனை உண்மையுள்ளவரா, நீதிமானா, நல்ல குண லட்சணங்கள் உள்ளவரா, இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாதவராக இருந்தார். அடுத்து அவருடைய ஜெபத்தில் சுயநலம் இல்லாமல் தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருந்ததுனால தேவன் அந்த ஜெபத்தை அங்கீகரித்தார். அப்போ நம்மளுடைய ஜெபத்துடைய நேரத்தையும் நீளத்தையும் தேவன் பார்க்கறது இல்லைங்க. நம்ம இருதயத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் பார்த்து தான் தேவன் அங்கே பதில் தராரு. அதுக்காக நம்ம சுருக்கமாகவே ஜெபிக்கணும், ஆத்திரம் சோத்திரம் ஆமேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம நிறையா ஜெபிக்கலாம். தனிப்பட்ட ஜெபங்கிறது தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஜெபிக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா முழுவதும் ஜெபிச்சிருக்கிறார். ஜெபிக்கிறது ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் ஜெபிச்சா தேவன் கேட்டுருவார் அப்படிங்கிறது தப்புங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய ஜெப விஷயத்தில் அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ முடிவுக்கு நம்ம வந்துடலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி யாபேஸுக்கிட்ட பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கை, அடுத்து அவருடைய ஜெபம். இந்த யாபேஸுங்கிற பேர் வேதத்தில் எத்தனை தடவை பேர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 3 தடவை தான் வருதுங்க. யாபேஸின் மனுஷர் அப்படின்னு சொல்லி சவுல் காலத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது வேறங்க. யாபேஸ் அப்படிங்கிற பேர் மட்டும் வேதத்தில் எத்தனை தடவை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தடவை வருது. அதில் யாபேஸுங்கிற மனிதர்களுடைய பெயர் 2 தடவை வருது. இன்னொரு தடவை யாபேஸுங்கிறது ஊருக்கு வச்ச ஒரு பேரை, ஒரு பட்டணத்துக்கு வச்ச பேராக இருக்குது. நம்ம ஆதார வசனத்தில் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, அந்த ஜெபத்தை மறுபடி கூட நம்ம பார்த்துடலாம். அந்த வசனத்தை 1 நாளாகமும் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அப்போ இங்கே நம்ம பார்த்துட்டோம் பாருங்க, யாபேஸுங்கிற பேர் 2 தடவை வந்துருச்சு. யாபேஸ் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்பவன் ஆரம்பித்து யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தான்னு சொல்லிட்டு அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ், இங்கேயே 2 தடவை யாபேஸுங்கிற பேர் வந்துட்டதை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது வசனத்துலேயும் இந்த பேர் வரும். 4:10. யாபேஸ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அப்போ யாபேஸுங்கிற மனிதர்களுடைய பெயராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 தடவை இங்கே வர்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு கூட, ஒரு பட்டணத்துக்கு கூட இந்த பேர் வச்சுருந்தாங்க. 1 நாளாகமும் 2:55. 1 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 55வது வசனம். யாபேஸில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள். போதுங்க, யாபேஸில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்களுங்கும் போது ஒரு பட்டணத்துக்கும் கூட யாபேஸுங்கிற பேர் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஒருத்தரை குறித்து எத்தனை பக்கம், எத்தனை அதிகாரங்கள், எத்தனை தடவை அவருடைய பேர் இருக்குது, என்ன எழுதியிருக்குங்கிறதெல்லாம் அன்பு தகப்பனே, எத்தனை தடவை அவருடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு, என்னெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அவங்கள பற்றி என்ன எழுதியிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் எத்தனை காலம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வாழ்ந்தாங்க, எத்தனை காலம் சீனியர் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க வாழ்கிற வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இங்கே நம்ம பார்த்தோம். அப்போ இதில் நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஜெபம், அந்த ஜெபத்தில் இருக்கிற 4 விண்ணப்பங்கள், அதுக்கு தேவனுடைய உடனடி பதில். இந்த யாபேஸ் எந்த ஊழியமும் செஞ்ச மாதிரியோ எந்த விதமான காரியங்கள் பண்ண மாதிரியோ நமக்கு பதிவுகள் இல்லை. ஆனால் இவர் தேவனுக்கு முன்னாடி பிரியமானவராக இருந்ததுனால இவரை பாருங்கள், அந்த வம்ச வரலாறு எழுதிக்கிட்டு வரும்போது டக்குன்னு என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, அவனை பெற்றான் அவனை பெற்றான் அப்படிங்கிறத நிறுத்திடாமல் திடீர்னு யாபேஸை பற்றி ஏதோ சொல்லணும்னு தேவன் ஆசைப்பட்டுட்டாரு. அதை ஒரு 2 வசனங்களை என்ன தெரியுங்களா பண்ணி வச்சுட்டாரு, பதிவு செஞ்சு வச்சுட்டாரு. அன்னைக்கு அவர் பதிவு செஞ்சு வச்சதை இன்னைக்கு நம்ம பார்த்து யாபேஸுக்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் அங்கே வச்சுட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஏதோ 2 வசனம் தானே அப்படின்னு நம்ம புறந்தள்ளிடாமல் அந்த 2 வசனத்தை உற்று கவனிக்கும் போது இவ்வளோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை தேவன் அங்கே வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதையும் கூட நம்ம மனதில் நிறுத்தி இனி வரும் காலங்களில் இந்த யாபேஸுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை மனசில் பதிச்சு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.